அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை தொடர்ந்து 9 மாதங்களை கடந்து இந்த 10வது மாதம் அக்டோபர் மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்க ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் ஒரு புதிய வாக்குத்தத்தமான ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த மாதத்திற்கென்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குத்தத்தமான ஆண்டவருடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், யாத்ராகமம் எழுதின புத்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் இப்படியா சொல்கிறது: அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்றவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று சொன்ன அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தரிடத்துல மோசே அன்றைக்கு ஒரு காரியங்களை கேட்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக மோசேயை ஆண்டவர் அழைத்த போது மோசே கேட்கிறார், நான் இஸ்ரவேல் மக்களிடத்துல போய் ஆண்டவர் என்ன அனுப்புனாருன்னு சொன்னால் அவருடைய நாமம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி மோசே ஆண்டவரிடத்துல கேட்கிறார். அப்போ ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறதான அருமையான வார்த்தைகள், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அருமையான தேவனாகிய கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிதாக்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அவர் ஆபிரகாமோடு கூட இருந்தவர், ஈசாக்கோடு கூட இருந்தவர், யாக்கோபோடு கூட இருந்த ஒரு நல்ல கர்த்தர். ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் போது உன்னுடைய இனத்தாரை உன்னுடைய தேசத்தை விட்டு நீ நான் சொல்லும் இடத்திற்கு கடந்து வான்னு சொல்றார். அப்படி வந்தபோது ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால அதன் மித்தமாக ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஈசாக்கு எங்கெல்லாம் போனாரோ எல்லா இடத்திலையும் பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை பலி செலுத்தி தொழுது கொண்ட போது அதனால ஆண்டவர் பஞ்ச காலத்துல ஈசாக்கை ஆசீர்வதித்து 100 மடங்கு பலன் கிடைக்க கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, ஈசாக்கை யாரெல்லாம் பகைத்தார்களோ அவர்களெல்லாம் ஈசாக்கின் இடத்துல வந்து சமாதானம் பண்ண ஆண்டவர் உதவி செய்தார். ஈசாக்கிற்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். 3வது, யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். உன்னை வானத்து நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன். யாக்கோபு பயந்து போய் ஓடுறான், தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து ஓடுகிறான். ஆண்டவர் அந்த இடத்துல அவனுக்கு தரிசனமாகி, நீ யாக்கோபு இல்லை, உன்னை இஸ்ரவேலா மாற்றுவேன்னு சொல்றார். தன்னுடைய சொந்த மாமனாருக்கு லாபானுக்கு பயந்து அவன் ஓடுகிறான். ஆண்டவர் லாபானோடு கூட பேசுகிறார். ராத்திரியில தரிசனமாகி லாபான்கிட்ட சொல்றார், நீ யாக்கோபுக்கு நன்மையை மாத்திரம் செய் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த தேவன் உங்களுடைய பிதாக்களுக்கு எப்படி இருந்தாரோ, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரியத்தில் ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருந்தாரோ, உண்மையுள்ளவராக இருந்தாரோ, அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார். அதே ஆண்டவர் இந்த மாதத்தின் 1வது நாளில உங்களை பார்த்து சொல்லுகிறதான வார்த்தை, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். முற்பிதாக்களுக்கு வாக்குத்தத்தத்தை ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்த கர்த்தர், வண்ணாந்தரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்த ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நமக்கு கொடுத்து அவருடைய சிலுவையினால வருகிற மீட்பை கொடுத்து ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதன் பிறகு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள்ள கொடுத்து அவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நீங்க விடுதலையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். அதே ஆண்டவர் இன்றைக்குமாக சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன ஆண்டவர் அதே வார்த்தைகளை இந்த மாதத்தின் 1வது நாளில்
நம்மை பார்த்து, உங்களை பார்த்து சொல்கிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர். அவருடைய வார்த்தைகள், அவருடைய வசனங்கள், அவருடைய வாக்கு தத்தங்கள் ஒன்றும் மாறவில்லை. ஆண்டவர் மாறாதவராய் இருக்கிறார். இந்த மாறாத தெய்வத்தை இந்த நாளில், இந்த மாதத்தில் விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. ஆண்டவரே, நீர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர். ஆண்டவரே, நீர் மாறாத தேவனாக முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த ஆசீர்வாதத்தினால எங்களையும் அப்படியே நிரப்புவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.